ராணி. அத்தியாயம் 19. பெரிய கொட்டாரத்தின் வாயிலில் அந்த 7 வீரர்களின் புரவிகளும் காத்து நிற்க, குருநாதரிடமும் இளவரசனிடமும் உத்தரவு பெற்றுக்கொள்ள குருநாதரின் பெரிய அறைக்குள் நுழைந்தனர் அந்த 7 வீரர்களும். எழுவரிடமும் சுறுசுறுவென்ற செயல் வேகமும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பறைசாற்றுவதைப் போல விழிகள் மின்னுவதாகவும் தெரிந்தன. குருநாதருக்கு முன்பு ஒரே வரிசையில் நின்றிருந்தனர் அந்த 7வரும். சரி குருநாதரே, இளவரசே, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். தங்களின் கட்டளைப்படி அனைத்தையும் செய்கிறோம் என்று ஒரே குரலில் சேர்ந்து கூறினர் அந்த 7வரும். நல்லது, அருமை சீடர்களே என்ற குருநாதர் ஒரு முறை யாரெங்கே என்றார். அப்போது குருகுலத்தின் பழைய பணியாளன் ஒருவன் அந்த பெரிய அறையின் உட்பக்க வாயில் வழியாக நடந்து வந்தவன் ஒரு பெரிய தட்டை அவரிடம் நீட்டினான். அதில் 7 சிறு சிறு பைகள் இருந்தன. இருக்கையிலிருந்து எழுந்து பயணப்பட்ட 7 வீரர்களின் முன்பு நடந்த குருநாதர் பணியாளனின் கையில் இருந்த தட்டிலிருந்து ஒவ்வொரு பையாக ஒவ்வொருவரிடமும் எடுத்து நீட்டினார். அவர் நீட்டிய பொற்காசுகள் கொண்ட பைகளை பெற்றுக்கொண்ட அந்த 7 வீரர்களும் அடைந்த வியப்பை காட்டிலும் அதை கண்டு நின்ற இளவரசனும் இளங்கோவும் அளவற்ற வியப்பையும் பிரமிப்பையும் ஒருங்கே அனுபவித்து பேச மறந்து நின்றனர். இது இந்த கிழவனின் எளிய உதவிதான். எனது அருமை சீடரான இளவரசருக்காகவும் நான் நெடுங்காலமாக தங்கி வாழ்ந்து வரும் வேங்கியின் பெருமையை நிலைநிறுத்துவதற்கான உங்களின் பெரும் பிரயாசைகளுக்கு என்னால் இயன்ற தொடக்க உதவி இது. நீங்கள் சென்று உங்கள் செயல்களை திறம்பட தொடங்கி நடத்துங்கள். உங்களின் வெற்றி எனது வெற்றியும் தான் என்று நெகிழ்ச்சியோடு கூறிய குருநாதர் அவர்களுக்கு தன் வலது கரத்தை உயர்த்தி ஆசியும் அனுமதியும் வழங்கினார். அவர்கள் தலை தாழ்த்தி வணங்கி நிமிர்ந்த போது பிரமிப்பின் வசப்பட்டு பேசாமல் நின்றிருந்த இளவரசனும், நல்லது நண்பர்களே, சென்று வாருங்கள், விரைவில் சந்திப்போம் என்று தனது கரத்தை உயர்த்தி விடை கொடுத்தான். அவர்களின் 7 புரவிகளும் அந்த குருகுலத்தை விட்டு நண்பகல் கழிந்த 2 நாழிகைகளுக்கெல்லாம் வெளியேறின புது பாய்ச்சல்களோடு புழுதி பறக்க. அவர்கள் வெளியேறும் வரை காத்திருந்த இளவரசன் குருநாதரை நோக்கி திரும்பி, நன்றி குருநாதரே, இதற்கெல்லாம் தங்களுக்கு நான் என்ன சாதித்துவிடப் போகிறேன் என்பது புரியவில்லை என்றான் நெகிழ்ந்த குரலில். என்ன அப்படி கூறிவிட்டீர்கள் இளவரசே? தாங்கள் என்னதான் சாதிக்க மாட்டீர்கள்? தங்கள் காலத்தில் தங்களின் தலைமையில் வேங்கியில் வீரம் விளைந்தால், மலர்ந்து மனம் பரப்பினால் அது சாதனை இல்லையா? எதிரிகளுக்கு கிளி உண்டு பண்ணுகிற உன்னதமான ஒரு கூட்டத்தை உருவாக்கப் போவது சாதனை இல்லையா? தனது சீடரின் சாதனையில் உள்ளம் குளிராத ஆசான் உலகில் எங்காவது எப்போதாகிலும் வாழ்ந்ததாக சான்று உள்ளதா இளவரசே? தங்களின் வளர்ச்சியில் இதை போன்ற குருகுலங்கள் மேலும் மேலும் முளைக்காதா என்ன? அவையெல்லாம் 1 100ஆகி உயர்ந்து பெருமை சேர்க்காதா? அந்த புலகாங்கிதத்தோடு இந்த கிழவனின் ஆவி பிரிவது எத்துணை சிறப்பு! அதைவிட பெரிதாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு என்று பொங்கி பொங்கி சொற்களை வெள்ளம் போல உதிர்த்த குருநாதரின் முகம் இந்த கணத்தில் பெரும் கனவை காட்டி மின்னி ஒளிர்ந்தது. எப்போதுமே பித்வ கலைகளை காட்டி அலாதியானதொரு கலையை காட்டும் அவரின் கூர்ந்த விழிகள் நரைத்த புருவங்களுக்கு கீழிருந்து தன் சீடனை வாஞ்சையோடு வருடின. அடடா, போர்க்கலைகளை போதிப்பதையே தனது இன்பமான வாழ்க்கையாக எண்ணி வாழ்ந்துவிட்ட அந்த மாவீர ஆசானிடம்தான் எத்தனை ஏக்கம்! தனது சீடர்களிடம் வெற்றிகளையே எதிர்பார்க்கும் இதய தாபம்! குருநாதரே, தாங்கள் அளித்த பொற்காசுகள் என்று மீண்டும் தயக்கத்துடன் வினவினான் வேங்கி இளவரசன். நமது பொக்கிஷ பெட்டியில் பல்லாண்டுகளாக சேர்ந்து உறங்கி கிடந்தவைதான் இளவரசே. இப்போதுதான் உயிர் பெற்று வெளியேற தொடங்கியிருக்கின்றன என்ற குருநாதர் பூடகமாக நகைத்தார். புரியாமல் பார்த்தான் இளவரசன். புரியவில்லையா இளவரசே? குருகுலம் தொடங்கப்பட்ட காலம் முதல் தொடர்ந்து தங்களின் தந்தையார் வேங்கி மன்னரும் கங்கை கொண்ட சோழ மன்னரும் அவருக்கு பின் மாமன்னர் ராஜாதிராஜ சோழதேவரும் தற்போதைய மன்னர் 2ஆம் ராஜேந்திர சோழதேவரும் ஆண்டுதோறும் தவறாமல் மானியம் வழங்கி வருகிறார்கள். தவிர நமது சீடர்கள் பலரின் பெற்றோர்களும் ஏராள காணிக்கைகளும் சிலர் நிரந்தரமான நிலத்தானங்களும் பசுக்களும் ஆடுகளும் அளித்திருக்கிறார்கள். குருகுல நிர்வாக செலவு போக எஞ்சிய செல்வங்கள் நமது இருப்பில் சேர்ந்து உறங்குவதைத்தான் அப்படி கூறினேன். இப்போதுதான் உன்னதமான பணிக்காக சிறிதளவு வெளியே வந்திருக்கிறது பொக்கிஷத்தை விட்டு என்ற குருநாதரின் இதழ்களில் இன்னமும் இளநகை இழைந்தது. இளவரசனை விட இளங்கோ மெய் மறந்து நின்றிருந்தான். பேசாமல் நிற்பது பண்பல்ல என்று எண்ணிய இளவரசன், தங்களின் சீரிய உதவிகளை ஒருபோதும் மறக்க மாட்டேன் குருநாதரே. உங்களை பாராட்டி போற்றிட சொற்கள் எனக்கு புலப்படவில்லை என்றான்.
என்னை போற்றுவது ஒருபுறம் இருக்கட்டும் இளவரசே, இந்த செல்வமெல்லாம் தங்களுக்கும் உரிமையுள்ளதுதான் ஒரு வகையில். தங்களின் பாட்டனாரும் தந்தையாரும் அம்மான்மாரும் வழங்கிய செல்வங்கள் தானே என்றவர் ஏதோ நினைவு வந்தவர் போல, இளவரசே என்றார். என்ன குருநாதரே என்றான் இளவரசன். இங்கே குருகுலத்திலும் ஓரளவு ஆயுதங்களை தயாரித்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார் அவன் விழிகளை ஆவலுடன் நோக்கி. தயாரித்தால் நல்லதுதான் குருநாதரே, ஆனால் என்று தயங்கினான் இளவரசன். ஆனால் என்ன கூறுங்கள் என்றார் குருநாதர். இரும்பு வேண்டும், ஆயுதங்களை வடிக்க சிறந்த கொல்லர்கள் வேண்டும் என்ற இளவரசனின் முகம் பெரும் சிந்தனையை பிரதிபலித்தது. இரும்பு தாதுக்களுக்கு தமிழகம்தான் பெயர் பெற்றது. சோழ நாட்டின் வடமேற்கு எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளில் ஏராளமான தாதுக்கள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவை மிக உயர்ந்த தரம் வாய்ந்தவை. அவற்றை கொண்டு வடிக்கப்படும் வாட்களும் வேல்களும் லேசில் முனை மழுங்காதது. பிரசித்தி பெற்றதும் உலக தரத்தை விஞ்சக்கூடிய கலவையில் பச்சிலை மூலிகைகளையும் பயன்படுத்தி துருப்பிடிக்காத ஆயுதங்களை வடிக்கும் வல்லமையில் தமிழகத்தின் கொல்லர்கள்தான் முன்னணியில் உள்ளார்கள் இளவரசே. இதெல்லாம் தங்களுக்கு தெரியாத செய்திகளாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை என்றார் குருநாதர் அடங்காத ஆர்வம் கொப்பளிக்க. தாங்கள் கூறுவதெல்லாம் சரிதான் குருநாதரே, ஆனால் சோழ தேசத்தின் வடமேற்கு எல்லையிலிருந்து இரும்புத்தாது கொண்டு வரவும் கொல்லர்களை காவிரி கரை பிரதேசங்களிலிருந்து அழைத்து வரவும் போதிய அவகாசம் நமக்கு உள்ளதா என்றுதான் யோசிக்கிறேன் என்றான் இளவரசன். நெடுநேரமாக வாய் திறவாமல் அவர்கள் உரையாடலையே செவிமடுத்து வியந்தும் நெகிழ்ந்தும் மனம் மலர்ந்தும் பிரமித்தும் சிலை போல அசையாமல் நின்றிருந்த மெய்க்காவலன் இளங்கோ அப்போது குறுக்கிட்டான். நமக்கு ஆயுத தேவையும் மிகுதியாயிற்றே இளவரசே. நமது புதிய படைப்பிரிவு இனிமேல்தானே பயிற்சியை தொடங்க போகிறது. இரும்பு தாதுக்களை கொண்டு வர நாளாகும் என்றால் இரும்பாகவே கிடைக்கிற அளவு வணிகர்களிடம் நாம் வாங்க முயற்சிக்கலாம் இல்லையா? தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதிகளில் இருந்து கொல்லர்கள் பலரையும் அழைத்து வர முயற்சிக்கலாமே என்றான். நல்ல யோசனை கூறினாய் மகனே என்றார் குருதேவர் இளங்கோவை வாஞ்சையுடன் நோக்கி. அவன் கூறிய சொற்களில் புதைந்து கிடந்த சாத்திய கூறுகளை எண்ணி மனதுக்குள் வியந்து கொண்டிருந்த இளவரசனும் தன்மை காவலனை வியப்புடன் பார்த்தான். முடிந்தவரை ஆயுதம் கேட்டு சோழ மாமன்னர் பெருமானுக்கு ஓலை அனுப்பியிருக்கிறேன் குருநாதரே. அவர்களின் மறுமொழி கிடைக்க பல நாட்கள் ஆகக்கூடும். நாம் ஒன்று செய்யலாம். சோழ படையின் வடதிசை தண்ட நாயகருக்கு ஓலை அனுப்பி கொல்லர்களையும் இயன்றவரை கச்சா இரும்பையும் வாங்கி பொதி வண்டிகளில் அனுப்புமாறு வேண்டலாம். அதன் பின் நம் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அனுகூலத்தை எதிர்நோக்க வேண்டும் என்றவன் குருநாதரின் முகத்தை பார்க்காமல் தரையை நோக்கி தாழ்த்தினான் தனது விழிகளை. இதற்கெல்லாம் பொருள் உதவியை குருநாதரிடம் பெறுவதா என்ற தயக்கம் அவன் விழிகளை தரையோடு உறவாட வைத்துள்ளதை உடனடியாக உணர்ந்து கொள்ளாத குருநாதர் அவன் தீவிரமாக ஏதோ சிந்திப்பதாக நினைத்து அமைதியாக இருந்தார். ஆனால் இளங்கோ ஓரளவு இளவரசனின் மனநிலையை ஊகித்து விட்டான். அந்த இரண்டங்கெட்டான் அமைதியை போக்க ஒரு வழியை யோசித்தவன் திடுமென இளவரசே என்றான். சட்டென்று தலை நிமிர்ந்த இளவரசன் என்றான் இளங்கோவை பார்த்து. தீவிரமானதோர் ஆலோசனை சொல்வதை போன்ற பாவனையில் முகத்தை வைத்து கொண்ட இளங்கோ குருநாதர் கூறிய சோழ நாட்டின் வடமேற்கு பகுதிகளிலிருந்து இரும்பு தாதுக்களை வாங்க முயற்சிக்கலாம் இளவரசே என்றான். எப்படி என்றான் இளவரசன் இளங்கோவின் திட்டம் புரியாமல். கிளியூர் குறுநில மன்னருக்கு தாங்கள் ஒரு ஓலை அனுப்பி வைத்தால் இரும்பு தாதுக்களை அனுப்பக்கூடும் அல்லவா என்ற இளங்கோவின் இதழ்களில் நகைப்பு இல்லை என்றாலும் அவன் விழிகளில் விஷமும் மின்னியது. கிளியூர் என்று இளங்கோ கூறியதும் திடுக்கிட்ட இளவரசன் தன் அதிர்ச்சியை குருநாதருக்கு தெரியாமல் மறைக்க படாத பாடுபட வேண்டியிருந்தது. அவனது மனம் உள்ளுக்குள் கருவியது இளங்கோவை. ஒருவாறு சமாளிக்கும் வண்ணம், கிளியூரும் அதிக தொலைவில் அல்லவா உள்ளது என்றான் இளவரசன். நல்லது இளவரசே, மாலைக்குள் சோழப்படையின் வடக்கு எல்லை தண்ட நாயகருக்கு முதலில் ஒரு ஓலையை எழுதுங்கள். உடனே 2 தூதர்களை அனுப்புவோம் என்றார் குருநாதர். அப்படியே ஆகட்டும் குருநாதரே என்றான் இளவரசன். இந்த மட்டில் இளங்கோ கிளியூரை மேலும் கிளறாமல் விட்டு நிம்மதியோடு. குருநாதர் பார்க்காத சமயங்களில் இளவரசனை நோக்கி விழிகளை உருட்டிய இளங்கோ படு உற்சாகமாக நின்றிருந்தான். இளவரசன் படும் அவதிகளை கண்டு குருநாதரிடமிருந்து இருவரும் அப்போதைக்கு விடை பெற்றனர். பெரிய கொட்டாரத்தை விட்டு அவர்கள் வெளியேறிய போது புதிதாக மேலும் சில புறவிகள் பல வண்ணங்களில் குருகுலத்தின் முகப்பருகி வந்து நின்றன. சற்று முன்பிருந்த சங்கட நிலை சட்டென்று மறைந்தது இளவரசனிடமிருந்து.
இளங்கோவும் புரவிகள் லாயத்தை நோக்கி நடந்தான். அவசரமாக புரவிகளை பார்வையிடும் சாக்கில். அன்று மாலை பொழுதில் இரு குருகுல வீரர்கள் இளவரசனின் ஓலையை தாங்கியும் குருநாதர் அளித்த பொற்காசுகள் கொண்ட தோல்பையை புறவி தீனி கொண்ட பயண பையில் திணித்து கொண்டும் தேவையான முன் ஏற்பாடுகளுடன் குருகுலத்தை விட்டு பயணப்பட்டனர். அன்று முன்னிரவிலும் அடுத்த சில நாட்களிலும் மேலும் பல புறவிகள் வேங்கியின் பல திசைகளிலிருந்தும் குருகுலம் வந்தும் திட்டப்படி பயிற்சிகள் பற்றியும் குறிப்பிட்ட சந்தேகங்களை புரிந்து கொண்டும் வழக்கப்படி குருநாதர் அளித்த நிதி பைகளுடனும் திரும்பிய வண்ணம் இருந்தன. 2 வாரங்களுக்கு முன்பு சாளுக்கியர்களிடமிருந்து கைப்பற்றிய 5 புறவிகளையும் குருகுல புறவிகளுடன் இணைத்துவிட்டு தங்கள் 2 புறவிகளோடும் குருகுலத்திலிருந்து பயணப்பட்டனர் வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் மெய்க்காவலன் இளங்கோவும். அப்படி அவர்கள் பயணம் கிளம்புவதற்கு முதல் நாளே வேங்கியின் பல வனப்பகுதிகளில் புதிய படைகள் திரட்டப்பட்டு பயிற்சிகளும் தொடங்கப்பட்டு நடைபெறுவதாக ஓலைகள் வரத் தொடங்கி விட்டிருந்தன. அந்த இடைக்காலத்தை பயன்படுத்தி கொண்டு வேங்கியின் அரண்மனைக்கு சென்று திரும்பிவிட எண்ணியே இளவரசன் மெய்க்காவலனோடு புறப்பட்டு விட்டான். வழி நெடுக பல வேடிக்கை கதைகளும் விளையாட்டு பேச்சுமாக உற்சாகத்தோடு பயணம் செய்தனர் இருவரும். அன்று இருள் முற்றிலும் விலகாத விடியல் நாழிகையில் பயணத்தை தொடங்கிய இருவரும் நடுப்பகலுக்குள் 1.5 காத தொலைவை கடந்து அரை நாழிகை காலம் இளைப்பாரி தொடர்ந்து பயணம் மேற்கொண்டனர். வேங்கியின் இளவரசனான ராஜேந்திரன் பல ஊர்களை கடக்கும் போதும் தான் அறிந்த பல பிரமுகர்களையும் சில இளைஞர்களையும் சந்தித்து அளவலாவி சென்றான். தங்கள் அன்புக்குரிய இளவரசன் எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடுமென ஒரே பாதுகாவலனோடு இத்தனை எளிமையாக தங்கள் இல்லங்களுக்கு விஜயம் செய்வான் என்பதை சிறிதும் எதிர்பாராத பலர் அதிர்வு கலந்த மகிழ்வோடு மெய்யும் மனமும் பதற வரவேற்றனர். ஆங்காங்கே சில நிமிட நேரமே தாமதித்து குசலம் விசாரித்தவாறு பயணத்தை தொடர்ந்தான் இளவரசன். மனித நடமாட்டமற்ற பகுதிகளில் பயணித்த போது இளங்கோ அவ்வப்போது இளவரசனை சீண்டிவிட்டு சிந்தை மகிழ செய்தான். அந்த மாலையில் வானம் நிர்மலமாக இருந்தது. பக்கவாட்டில் தனது கரிய நிற புரவி மீதமர்ந்து பயணம் செய்த இளவரசனை திரும்பி பார்த்த இளங்கோவை, என்ன இளங்கோ என்ற இளவரசனின் இதழில் புன்னகை நெளிந்தது. அன்று குருநாதரிடம் தாங்கள் இரும்பு தாதுக்களை வாங்கி வருவது குறித்து விவாதித்தீர்களே பிரபு, நினைவிருக்கிறதா? ஆமாம், அதற்கென்ன இப்போது என்ற இளவரசனின் முகம் இறுகியது. கிளியூர் சிற்றரசருக்கு ஓலை அனுப்பலாம் என்று நான் யோசனை கூறியது நினைவில் இருக்கிறதா இளவரசே என்ற இளங்கோ பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டான். அடை துரோகி, உன்னை என்ன செய்கிறேன் பார். குருநாதருக்கு முன்னலியில் கிளியூரை இழுக்கிறாயா என்ற இளவரசன் பொய்ச்சினம் காட்டினான். சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட கிளியூர் சிற்றரசனை கூறினால் தங்களுக்கு ஏன் சினம் வர வேண்டும்? இளவரசே, தங்களுக்கு வேண்டியவர்கள் ஏதேனும் அங்கு இருக்கிறார்களா? எங்கே, என் முகத்தை பார்த்து கூறுங்கள். நான் ஏதாவது தவறாகவோ உண்மைக்கு புறம்பாகவோ கூறினேனா என்ற இளங்கோ இளவரசனை நோக்கி நமட்டு சிரிப்புடன், தங்களால் என் மீது குற்றம் சுமத்த முடியாது இளவரசே. குற்றமுள்ள மனசுக்குள் தான் குறுகுறுப்பும் தோன்றும் என்றான் கிண்டலாக. அடே, உடனிருந்தே கொல்லும் நோய் உன்னை என்ற இளவரசன் இதழ்களை பற்களால் கடித்து கொண்டான். என்ன துணிவு! என்னை தாங்கள் மிரட்டுவதாக இப்போதே கிளியூர் இளவரசிக்கு செய்தி அனுப்புவேன். என்ன நினைக்கிறீர்கள் என்னை பற்றி என்றான் இளங்கோ. இளங்கோவின் சொற்களை கேட்டு ஹஹா என்று நகைத்தான் இளவரசன். அவன் சத்தமிட்டு நகைத்ததும் 2 புறவிகளும் ஒரு முறை கனைத்தன. ஒருவேளை இளவரசனின் மகிழ்ச்சியில் தாங்களும் கலந்து கொள்வதன் அடையாளமாக கனைத்திருக்கலாம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.